தங்கச்சி பொண்ணுங்கிற சொந்தத்தை வச்சு அப்படியே பந்தத்தை உருவாக்கலான்னு பாக்குறா. தங்கச்சி பொண்ணாவது மண்ணாவது அவ திட்டம் போட்டா அது நடந்துருமா? நான் கூட இது தகுதிக்கு மீறின ஆசைன்னு அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அதுக்கு அவ சொல்றா, எங்க அண்ணன் என் பேச்ச மீற மாட்டாரு, எங்க அண்ணி பேச்சையும் கேட்க மாட்டாரு, நிச்சயமா விஸ்வாதான் என் மருமகன் அப்படின்னு இல்ல சபதம் போடுறா. அவ சபதம் போட்டாலும் சரி, தலை கீழே நின்னு தவம் பண்ணாலும் சரி, அவ பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர மாட்டா. வரவும் விட மாட்டேன், வரவும் முடியாது. என் வீட்டுக்கு அவ வேலைக்காரியா கூட வர முடியாது. அவ இந்த வீட்டோட நிழல்ல கூட நிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் உன் புருஷன் கேட்கணுமே. அவதான் அண்ணன்னு சொன்னா அப்படியே உன் புருஷன் உருகிருவாரே. அழுதாலும் சரி, மண்ணுல விழுந்து புரண்டாலும் சரி, அந்த துளசி என் வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. அது அது எப்படி உறுதியா சொல்ற பைரவினி? என் புருஷன் என்கிட்ட கொடுத்த வாக்கு மேல நம்பிக்கை. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரா? அப்ப சரிதான். இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோமா. என்னைக்குமே உங்க 2 குடும்பத்தையும் நான் சேர விட மாட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ம். என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாளா? உன்னோட ஆசை இந்த ஜென்மத்துல நடக்காது சிவகாமி, நடக்காது. கரெக்டா சொன்னீங்கம்மா. டேய் பாண்டி, இந்த தோட்டம் சூப்பரா இருக்குல்ல? இந்த தோட்டத்துல மாங்காய் கூட ரொம்ப சூப்பராங்க துளசி. ஏன் சொல்லு? மருந்து போடாம இது எருவுல வளர மரம், அதனாலதான் ரொம்ப ருசியா இருக்கும். ஏய், ஏன்டா நின்னுட்ட? துளசி, யாராவது வந்துட்டா? அதனால என்னடா, இது என் மாமாவோட தோட்டம். உங்க அத்தை கிட்ட போய் யாராவது சொல்லிட்டா? என்ன ஆகும் பெருசா? அவங்க நேரா என் வீட்டுக்கு வந்து தாம் தூம்னு குதிப்பாங்க, அவ்வளவுதானே. இந்தா, இது உங்க காதுல மாட்டிக்க. ப்ளூடூத் எதுக்குடா? நான் சொல்லுறத நீ கேட்கறதுக்கு. நான் போய் ஒரு மரத்துல ஒழிஞ்சிக்கிறேன். யாராவது வந்தாங்கன்னா நான் பார்த்து இதில் சொல்லுவேன். அதுக்கு தான் ப்ளூடூத். அதை கேட்டு நீ எங்கன்னா போய் மறைஞ்சிக்கலாம்ல. பா, பயங்கரமா யோசிச்சிருக்கடா. வா போலாம். வா. பாண்டி, இந்த மரத்துல மறைஞ்சிருந்து சொல்லு. சரி துளசி, நீ போ. பாத்து. ஓகே பாண்டி, பத்திரமா இரு. நான் அப்டேட் பண்றேன். துளசி, ஓகே. Okay. துளசி, யாரா வராங்க?
யாரு? ம், ஓ இவனா? பெரிய ராஜகுமாரன் நினைப்பு. வாடா வா, உன்னை எப்படி ஓட வைக்கிறேன்னு பாரு. ஏய் ஏய் குரங்கு ஏய் ஏய் எங்க தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? திருட்டு குரங்க. என்னது திருட்டு குரங்கா? இல்லையா பின்ன? அடுத்தவங்க தோட்டத்துல மாங்காய பறிச்சா திருடின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அப்படியா? இது உன் தோட்டம்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கியா என்ன? நீயும் திருட தானே வந்திருக்க? நானா? உன்ன மாதிரி திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த தோட்டம் எங்களோடது. உனக்கு தெரியாதா? தெரியாது. உன்னோடதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? போர்டுல ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா என்ன? ஓஹோ அப்படியா? இரு இரு, எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசு. டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து காட்ட சொல்லட்டுமா? இல்ல 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 வேண்டாம். உன்னோடதுதான்னு நான் ஒத்துக்கிறேன். அது அப்படி வா வழிக்கு. என்ன துளசி, என்னமோ திரும்பி ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீயே மாட்டிக்கிட்டிய? இல்லடா, நாம இப்ப இல்லைன்னு சொன்னா தேவையில்லாம தகராறு தான். அதான் சொன்னேன். என்ன என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. ஆண்டி பேரை சொன்னதும் பாவம் சரண்டர். சரண்டரும் இல்ல சிலிண்டரும் இல்ல. நீ கொஞ்சம் வாயை மூடு. ஏய், அவன் என் ஃப்ரெண்டு. என்ன என்னன்னா எங்க அம்மா ஊறுகாய் போடணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆமா, இந்த நேரத்துல நீங்க வந்திருக்கியே, என்ன விஷயம்? ஏய் என்ன மறுபடியும் என்கிட்டயே கேள்வி கேக்குற? அம்மாங்க ஃபோன் பண்ணவா? ஏய் விஸ்வா விஸ்வா, கூல். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிடா விஸ்வா, ஊறுகாய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு பறிச்சுக்கவா? முதல்ல தோட்டத்தை விட்டு வெளியே போ. இல்ல பரவாயில்ல, பெரிய தோட்டம் இருந்து என்ன யூஸ்? உனக்கு தான் மாங்காய் கொடுக்கற மனசே இல்லையே. கஞ்ச பிசினாரி விஸ்வா. ஏய் என்ன கஞ்ச பேசினாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? நோன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க? தான வீர சூர மகாபிரபுன்னு சொல்லுவாங்களா? இவ இனிமே இந்த மாதிரி நக்கல் அடிக்காம இருக்கணும்னா இவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? பயப்புல என்ன யோசிக்குது? சரி துளசி, உனக்கு ஊறுகாய்க்கு மாங்காய் வேணும்னா நான் வைக்கிற பந்தயத்துல நீ ஜெயிக்கணும். பந்தயமா? ஆமா. ஹலோ, நான் பந்தயத்துல எப்பவுமே ஃபர்ஸ்ட், அது உனக்கு தெரியும்ல. என் கூட பந்தயம் வச்சவங்க எல்லாருமே பஞ்சு பஞ்சா பறந்துருவாங்க. ஹலோ, பறக்குறாங்களா இல்ல துடிக்கிறாங்களான்னு பாத்துருவோம். நீ ரெடியா? அதெல்லாம் ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, பந்தயம் என்னன்னு சொல்லு. துளசி பார்த்து, நீ இதுக்கு ஒத்துக்காத.
பயப்படாதடா, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். என்ன துளசி யோசிக்கிற? எங்கூட வா வா. அங்க பாரு துளசி. கால்ல செருப்பு இல்லாம உன் கண்ணை கட்டிக்கிட்டு இங்கிருந்து அந்த மரத்தை போய் நீ தொடணும். அந்த முள்ளுச்செடியை நீ எடுக்கவும் கூடாது, உன் கால்ல அது குத்தவும் கூடாது. புரிஞ்சுதா? நீ ஜெயிச்சிட்ட. அப்புறம் எவ்வளவு மாங்காய் வேணாலும் பறிச்சுக்கலாம். உனக்கு முள்ளு செடி தெரியுதான்னு பாரு. நல்லாவே தெரியுது துளசி. துளசி, நான் தான் முள்ளுச்செடியே காட்டுறேன், நீ மறுபடியும் என்கிட்டயே முள்ளுச்செடி தெரியுதான்னு கேக்குற? அது வந்து துளசி, உன் கண்ணை கட்டிக்கிட்டா உன் காலு முள்ளு செருப்பு தான் போடும். துளசி, உன் ஐடியா புரிஞ்சிச்சு. ஓகேன்னு சொல்லு துளசி, ஓகேன்னு சொல்லு துளசி. விஸ்வா, பந்தயத்துக்கு நான் ரெடி. ஆனா நான் பந்தயத்துல ஜெயிச்சா நீயும் அதே மாதிரி உன் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த மரத்தை போய் தொடணும். ஓகேவா? முதல்ல நீ போய் ஜெயிச்சிட்டு வா, அப்புறம் அதை பத்தி பேசலாம். பந்தயம்னு வந்ததுக்கு அப்புறம் இப்பறம்லாம் இல்ல. நீ ரெடியான சொல்லு. நானும் ரெடி. துளசி, நானும் ரெடி. நான் ரெடி. வாங்க, வந்து என் கண்ணை கட்டுங்க. துளசி, இப்ப மரம் உனக்கு நேரா இருக்கு. இன்னொரு தடவை உன் முடிவை பத்தி யோசிக்கிறதுனா நல்லா யோசிச்சுக்கோ. சிக்கனடா இன்னைக்கு. ஆமா துளசி, யோசிச்சுக்கோ. டேய் துளசிடா, பயம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. மச்சான், பஞ்ச். I am ready. நோட் பண்ணிக்கோ. ரெடி துளசி. ரெடி, ஸ்டார்ட். இப்ப எப்படி நடக்கறான்னு பாரு.
ஹலோ, ஆ? முதல்ல செருப்பை கழட்டி விடு, அப்புறமா போ. துளசி ரைட்ல ரைட்ல. ச்சே, எப்படிடா பார்த்து. கரெக்டா போறா. டேய் அதான்டா எனக்கும் தெரியல, ஆச்சரியமா இருக்குடா. துளசி லெஃப்ட் லெஃப்ட். துளசி லெஃப்ட்ல வா. ஆ? துளசி இரு. எப்படி போறா படுறா. சூப்பர் துளசி. அப்படியே லெஃப்ட்ல ஒரு அடி எடுத்து வை. ஃப்ரண்ட்ல கால வை துளசி. டேய், இன்னும் எவ்வளவு தூரம்? நீ அந்த மரத்தாண்ட வந்தாச்சு. ஜெயிச்சிட்ட துளசி. அடா, டேய், எப்படிடா? ஏய் இவன் என்னவோ பண்றாடா. ஹேய்! என்னடா இவ்வளவு ஈஸியா தாண்டிடா? பந்தயம்னா எனக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி. சொல்லுங்க, இப்ப என்ன சொல்றீங்க? ஓய் விஸ்வா, இப்ப என்னடா சொல்ற? ஏய், என்ன டான்னு சொல்ற? விளையாட்டுல இதெல்லாம் சகஜம் அப்பா. என்ன கண்ணை கட்டிக்கிறியா இல்ல இப்படியே ஓடி போறியா? ஏய், ரொம்ப துள்ளாத. நீயே போறப்ப நான் போக மாட்டேனா? நானும் ரெடி தான். டேய், கண்ணை கட்டுங்கடா. டேய் வேணாண்டா. ஆமாடா ரொம்ப கஷ்டம்டா. டே, இவெல்லாம் ஒரு ஆளு. இவளே போறப்ப இவளை விட நான் இன்டெலிஜென்ட். என்னால போக முடியாதா? கட்டுங்கடா. ஹலோ, அவங்கள எதுக்கு கட்ட சொல்ற? அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு தெரியற மாதிரி கட்டி விடுவாங்க. அது எனக்கு தெரியாதா? அந்த மாதிரி சீட் பண்ணி ஜெயிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே கண்ணு கட்டி விடு. ஆமா, சந்தேகம் தான். நானே கட்டி விடுறேன். சரியா? இப்படி வா. ம்